இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் லிமிட்டிங் ரியேஜன்ஸ். லிமிட்டிங் ரியேஜன்ஸ் அப்படின்னா வினை கட்டுப்பாட்டு காரணி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? லிமிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டுப்பாடு. ஓகேங்களா? ஒரு சில லிமிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? கட்டுப்பாடு. வினை கட்டுப்பாட்டு காரணி. ஓகேங்களா? இந்த ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் எதை பற்றி பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்க? நம்மளுக்கு மோல்ட் கான்செப்ட் பற்றி பார்த்துருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லிமிட்டிங் ரியேஜன்ஸை பார்க்க போகிறோம். Earlier, we learned that stoichiometric concept is useful in predicting the amount of products formed in a given chemical reactions. இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டோக்கியோமெட்ரிக் கான்செப்ட்ஸ் பார்த்தோன்னே இருக்குங்களா? ஓகேங்களா? இந்த ஸ்டோக்கியோமெட்ரிக் கான்செப்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா amount of product formed in a given chemical reactions. If the reaction is carried out with stoichiometric quantities of reactants, then all reactants will be converted into ப்ராடக்ட்ஸ். அதாவது பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட இருக்க ரியாக்டன்ஸ் எல்லாமே என்னவோ மாறிடுங்கிறாங்க, ப்ராடக்ட்ஸாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட், when a reaction is carried out using non-stoichiometric quantities of reactants, the product yield will be determined by the reactant that is completely consumed. ஓகே, இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது நான் ஸ்டோக்கியோமெட்ரிக் குவான்டிட்டிஸ். ஓகேங்களா? நான் ஸ்டோக்கியோமெட்ரிக் குவான்டிட்டிஸ். ஸ்டோக்கியோமெட்ரிக்னா என்ன சொல்லி கொடுத்தோம்? வேதிவினை கூறு விகித அடிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வேதிவினை கூறு விகித அடிப்படையில் அமையாத அளவு அப்படின்னு அர்த்தம். நான் ஸ்டோக்கியோமெட்ரிக் குவான்டிட்டிஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேதிவினை கூறு விகித அடிப்படையில் அமையாத அளவு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரி வேதிவினை கூறு விகித அடிப்படையில் அமையாத அளவினை கொண்ட வினைப்பொருட்களை கொண்டு வினையை நம்ம செய்கிறோம் அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன்ஸை நடத்துகிறோம் அப்படின்னா உருவாகும் விளைபொருளின் அளவானது எந்த வினைப்படு பொருள் முதலில் முழுவதும் வினைப்படுகிறதோ அந்த வினைப்படு பொருளை சார்ந்து அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ the product yield will be determined by the reactant that is completely consumed. It limits the further reactions from taking place and it is called as an limiting reagents. புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியாக்ஷன்ஸ்லேயே பாருங்கள், 2x + 3y gives 4l + m அப்படின்னு வச்சுக்கிறோம். இதில் இது வந்து ஒரு நான் ஸ்டோக்கியோமெட்ரிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா 2x + 3y gives 4l + m. 2x and then 3y அதை ரியாக்டன்ட்னு சொல்லிடலாம். வேறஸ் 4l + m என்னன்னு சொல்லலாம்? நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிடலாங்களா? இது ரியாக்டன்ட்டு, இது ப்ராடக்ட். இப்போ ரியாக்டன்ட் பாருங்கள், 2x 2x 3yயோட சேர்ந்து நம்மளுக்கு 4l தருதுன்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஒருவேளை என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு எக்ஸ் தான் அப்படின்னா, ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அதோட 3y நீங்கள் சேர்த்துனாலும் உங்களுக்கு கிடைக்க போகிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2l தான் கிடைக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் ½ m தான் கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ன எக்ஸோடைய அளவு 2 மடங்காக இருந்துச்சு, இப்போ எக்ஸோடைய அளவு 1 மடங்காக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இது பாதியாக குறைஞ்சிருச்சு அப்படின்னா, ஓகேங்களா, ரியாக்டன்ட் சைடில் இருக்கிற எக்ஸோடைய அளவு பாதியாக குறைஞ்சனால நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்ன ஆகிடும்? பாதியாக தான் கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற இன்னொரு ரியாக்டன்ட் இருக்கா இல்லைங்களா, 3y, அது ஃபுல்லாகவே இருந்தாலுமே, ஓகேங்களா, அது ஃபுல்லாகவே இருந்தாலும் எக்ஸ் என்ன பண்ணிடுச்சு? எக்ஸுங்கிற ஒரு ரியாக்டன்ட்டு இந்த ரியாக்ஷன் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுச்சு, லிமிட் பண்ணிடுச்சு, கட்டுப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பிறகு என்னென்னு சொல்லுவாங்கன்னா லிமிட்டிங் ரியேஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இந்த கேசரி கதையோட கூட வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். புரியுதுங்களா? அந்த கேசரி கதைங்கிறத ஒன்று சொல்லி கொடுத்தோம், ஞாபகம் இருக்குங்களா? கேசரி கதை மொத்தத்தில் நம்மளுக்கு ஒரு 3 கப் கேசரி தயாரிக்கணும் அப்படின்னா, ஓகேங்களா, எத்தனை கப் தேவைப்படும்? நம்மளுடைய கான்செப்ட் படியே வருமே, 1 கப் ரவா,
ஓகே, ஒரு கப் ரவா ப்ளஸ் 2 கப் சுகர், ½ கப் கீ. இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 கப் கேசரி கொடுக்கும் இல்லையா? இப்போ எங்கள் வீட்டில் சர்க்கரை ஒரே ஒரு கப் தான் இருக்குது அப்படின்னா, ஒரு கப் தான் இருக்குது அப்படின்னா, இது என்கிட்ட அரை கப் இருக்குது, கீ அரை கப் இருக்குது, ரவையும் ஒரு கப் இருக்குது. என்னால் 6 கப் தயாரிக்க முடியுமா? முடியாது. 3 கப் கேசரி தான் என்னால் தயாரிக்க முடியும். ஓகேங்களா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சுகர் இருக்கா இல்லையா, 1 கிலோ தான் இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு கப் ரவாவுக்கு 2 கப் சுகர் எடுக்கணும். இதுதான் அளவீடு. ஓகேங்களா? அப்போது ஒரு கப் தான் சுகர் இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா, இங்கே ரவா நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கவே முடியாது. ஓகேங்களா? எவ்வளோ கப் தான் எடுத்துக்க முடியும்? அரை கப் தான் எடுத்துக்க முடியும். இது 1/4 கப் தான் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? காரணம் என்ன? இதோடைய அளவுலாம் அதிகமாக இருந்த போதிலும் யாரால் இந்த ரியாக்ஷன், ஓகேங்களா, இந்த கேசரி தயாரிக்கிறது யாரால் தடைப்பட்டு போச்சு? இங்கே இருக்க சுகரால் தான் தடைப்பட்டு போச்சு. ஓகேங்களா? அப்போ சுகர் என்னன்னு சொல்லலாம்? நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஓகேங்களா? லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் என்னன்னு தெரியுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? ஸோ ரீகால் த அனலகி தட் ஆர் யூஸ்டு இன் ஸ்டோக்கியோமெட்ரிக் கான்செப்ட். ஓகேங்களா? அதாவது வேதிவினை கூறு விகித கோட்பாட்டினை புரிந்து கொள்ள பயன்படுத்தக்கூடிய ஒப்புமையான கேசரி தயாரித்தலை நினைவு கூறுக. ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம கேசரி ப்ரிப்பரேஷன்ஸை பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஆஸ் பர் த ரெசிபி ரெக்யர்மெண்ட் 2 cups of sugar are needed for every cup of rava. Consider a situation where 8 cups of sugar and 2 cups of rava are available. All other ingredients are in excess. Ghee, nuts இதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. As per the cooking recipe, we require 3 cups of rava and 6 cup of sugar to prepare 18 cups of கேசரி. இப்போது 3 கப் ரவா இருக்குது அப்படின்னா அதோட 2 மடங்கு தான் நம்ம சுகர் எடுத்துக்க போகிறோம். அப்போ 3 கப் ரவா இருக்குன்னா 6 கப் சுகர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 18 கப் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கேசரி கிடைக்கும். ஈவன் தோ வி ஹேவ் 2 more cups of sugar left, we can't make any more quantity of கேசரி as there is no ரவா available. இப்போ 3 கப் ரவா இருக்கனால 6 கப் சுகர் தான் நம்ம பயன்படுத்த முடியும். எக்ஸ்ட்ரா 2 கப் இருந்தாலுமே உன்னால் என்ன தயாரிக்க முடியாது? கேசரி தயாரிக்க முடியாது. காரணம் என்ன? இங்கே கேசரி தயாரிக்கிற யார் குறைச்சிட்டது? ரவா. ரவா லிமிட்ஸ் தி குவான்டிட்டி ஆஃப் கேசரி இன் திஸ் கேஸ். Extend this analogy for the chemical reactions in which 3 moles of sulfur are allowed to react with 12 moles of fluorine to give சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைட். ஓகேங்களா? இப்போ இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் இஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க பார்க்கலாம். S + 3F2 gives SF6. ஓகேங்களா? இப்போது இது இருக்கிறது 1, இங்கே இருக்க ஃப்ளூரின் எத்தனை இருக்குது? நம்மளுக்கு 3 இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் SF6 அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு தந்திருக்கு. சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். ஆஸ் பர் தி ஸ்டோக்கியோமெட்ரிக். ஓகேங்களா? ஆஸ் பர் தி ஸ்டோக்கியோமெட்ரிக், அதாவது இது வந்து ஒரு சமன்படுத்தப்பட்ட வினை இல்லைங்களா? சமன்படுத்தப்பட்ட வினைன்னு சொல்லலாமா? இங்கே பாருங்கள், ரியாக்டன்ட் சைடு என்ன இருக்குது, ப்ராடக்ட் சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்துங்க. இந்த பக்கம் ரியாக்டன்ட் சைடு ஒரு எஸ்ஸு, ஓகேங்களா, இந்த பக்கமும் ஒரு எஸ், அண்ட் தென் இங்கே 6 எஃப் இருக்குது, இங்கே எத்தனை எஃப் இருக்குது? 6 எஃப் இருக்குது. ஸோ அப்போ 2 பக்கமே இதாக இருக்கனால, பேலன்ஸாக இருக்கனால இது ஒரு ஸ்டோக்கியோமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் பர் ஸ்டோக்கியோமெட்ரிக் 1 mole of sulfur reacts with 3 moles of fluorine to form 1 mole of sulfur hexafluoride, and therefore
3 moles of sulfur reacts with 9 moles of fluorine to form 3 moles of sulfur hexafluoride. அதாவது ஒரு மோல் சல்ஃபர் இருந்துச்சுன்னா 3 மோல் ஃப்ளூரினோட சேர்ந்து ஒரு மோல் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைட் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ரியாக்ஷன்ஸில் பாருங்கள், இது 1, இது 3, இது நம்மளுக்கு 1 கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு மோல் சல்ஃபரு 3 மோல் ஃப்ளூரினோட சேர்ந்தால் 1 மோல் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைட் கிடைக்கும். ஒரு வேளை 2 மோல் சல்ஃபர் இருந்துச்சு அப்படின்னா 6 மோல் ஃப்ளூரின் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை மோல்ஸ் கிடைக்கும்? 2 மோல்ஸ் கிடைக்கும். ஒரு வேளை இது 3 மோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது எத்தனை மோல்ஸ் இருக்கணும்? 9 மோல்ஸ் இருந்தால்தான் 3 மோல்ஸாக சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைட் கிடைக்கும். அதாவது ரேஷியோஸு 1:3 ரேஷியோஸில் இருக்கனால அந்த ரேஷியோஸ் வேரியேஷன் பாருங்க பார்க்கலாம். 1:3, 2:6, 3:9 அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ therefore 3 moles of sulfur reacts with 9 moles of fluorine to form 3 moles of sulfur hexafluoride. In this case, all available sulfur get consumed and therefore it limits the further reactions. Hence, sulfur is the limiting reagents and fluorine is the excess reagents. புரியுதுங்களா? இப்போ என்கிட்ட ஒரு 3 மோல்ஸ் மட்டும்தான் சல்ஃபர் இருக்குது. ஆனால் ஃப்ளூரின்கிறது 10 மோல்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன். 3 மோல் சல்ஃபரோட எத்தனை மோல் ஃப்ளூரின் சேரும்? 9 மோல் தான் சேரும். அப்போது எனக்கு 3 மோல்ஸ் ஆஃப் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைட் கிடைக்கும். ஸோ ரியாக்ஷன்ஸு இதோட ஸ்டாப் ஆகிடும். திரும்ப ரியாக்ஷன் நடக்காது. காரணம் என்ன அப்படின்னா சல்ஃபருடைய அளவு இல்லாமல் போயிடுச்சு, சல்ஃபர் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இங்கே லிமிட்டிங் ரியேஜன்ஸ் யாருன்னு சொல்லுவோம்? சல்ஃபர் தான் லிமிட்டிங் ரியேஜன்ஸ். எக்ஸஸாக இருக்கிறது யார்? ஒரு மோல் எக்ஸஸாக யார் இருந்தால் ஃப்ளூரின் தானே. அப்போ அவன் பேர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸஸ் ரியேஜன். The remaining 3 moles of fluorine are in excess and do not react. புரியுதுங்களாப்பா? நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? யூரியா, a commonly used nitrogen based fertilizer, is prepared by the reaction between ammonia and carbon dioxide as follows. ஓகேங்களா? இப்போ யூரியா அப்படிங்கிறது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அது தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மூலியமாக தான் தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? நைட்ரஜன் இருக்கா இல்லைங்களா? அது மூலியமாக தான் தயாரிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், நைட்ரஜன், அமோனியா இருக்கா இல்லைங்களா? அதில் இந்த என் தான் நைட்ரஜன். நைட்ரஜனோட கார்பன் டை ஆக்சைடு சேர்த்தும் பொழுது இட் கன்வெர்ட்ஸ் இன்டு யூரியா அண்டு வாட்டர். யூரியா அண்டு வாட்டர். இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் திஸ் ப்ராசஸ் இது வந்து ஒரு பேலன்ஸ் ரியாக்ஷன், ஸ்டோக்கியோமெட்ரிக் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லிடலாமா? ஓகேங்களா? ஸ்டோக்கியோமெட்ரிக் ரியாக்ஷன்ஸ். இன் ஏ ப்ராசஸ் 646 gram of ammonia is allowed to react with 1.144 kilogram of carbon dioxide to form urea. சரி, இப்போ இந்த ரியாக்ஷன்ஸை நல்லா ஞாபகம் வச்சிங்க. இந்த ரியாக்ஷன்ஸில் எத்தனை மோல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அமோனியா 2 மோல்ஸ் இருக்குது. அப்போ அமோனியா 2 மோல்ஸ், கார்பன் டை ஆக்சைடு 1 மோல். நம்மளுக்கு கிடைக்கிற யூரியா 1 மோல் கிடைக்குது. அதே போல் வாட்டரும் 1 மோல் கிடைக்குது. இதான் நம்மளுக்கு தேவை. அப்போது கார்பன் டை ஆக்சைடு அளவை விட 2 மடங்கு எதை ஜாஸ்தி எடுத்துக்கணும்? நம்ம அமோனியாவை எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, பாருங்கள் பார்க்கலாம். If the entire quantity of all reactants is not consumed in the reaction, which is the limiting reagents. இப்போ நம்மள்கிட்ட கொடுத்துருக்க அளவு என்னன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 646 கிராம் ஆஃப் அமோனியான்னு கொடுத்துட்டான். இதை அமோனியான்னு கொடுத்துட்டான். இதை 1.144 கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதை அப்படியே என்ன பண்ணலாம்னா 1000 மல்டிப்ளை பண்ணால் 114 கிராம்னு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இது 646. இப்போ நம்மகிட்ட கொடுத்துருக்க கிராம்னு கொடுத்துருக்கான். யாருடைய யூனிட் வந்து கிராம்னா மாஸ் இல்லைங்களா? அப்போ கொடுத்துருக்கிறது மாஸு. பட் ஆனால் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பொறுத்தவரை 2 மோல்ஸ் 1 மோல்ஸ் தான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். அப்போ நம்மகிட்ட கொடுத்துருக்கிற மாஸ் நம்ம ஃபஸ்ட்டாக என்னவா மாற்றணும்?
நம்பர் ஆஃப் மோல்ஸாக மாற்றணும். நம்பர் ஆஃப் மோல்ஸாக மாற்றுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் which is equal to mass divided by molecular mass. புரியுதுங்களா? அப்போ பார்க்கலாம். சரி, என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. which is the limiting reagents ஒரு கொஷின். calculate the quantity of urea formed and unreacted quantity of excess reagent. எவ்வளோ குவான்டிட்டி யூரியா ஃபார்ம் ஆகிருக்குன்னு ஒன்று பார்க்கணும். அண்ட் அன்ரியாக்டட் குவான்டிட்டி ஆஃப் எக்ஸஸ் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே கொடுத்துருக்கு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? The entire quantity of ammonia is consumed in the reaction. So ammonia is the limiting reagents. And then quantity of CO2 is unreacted. So CO2 is the excess reagent அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போது இந்த டேபிளேஷன்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. ரியாக்டன்ஸ் யார், ப்ராடக்ட்ஸ் யார் இல்லையா? ரியாக்டன்ஸ் யார் நம்மளுக்கு? அமோனியா, கார்பன் டை ஆக்சைடு. ப்ராடக்ட் யார்? யூரியா அண்ட் தென் வாட்டர். இப்போது 2:1 ரேஷியோவில் தான் எடுத்துக்கிட்டோம். அமோனியா 2 இருந்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு 1. இந்த 2 மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூரியா அண்ட் தென் வாட்டர். 1 கிடைக்கும் இல்லைங்களா? சரி, ஓகே. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் அலோட் டு ரியாக்ட். நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் which is equal to mass divided by molecular mass. தானே ஃபார்முலா? ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போது நம்மளுடைய மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா? மாஸ் எவ்வளோ கொடுத்துருந்தானுங்க? ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் பிரிண்டிங் மிஸ்டேக் கரெக்டாக இருக்குது. 646 இல்லைங்களா? மாஸ் எவ்வளோ கொடுத்துருந்தான்? 646 டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 17 இல்லைங்களா? மாலிகுலர் மாஸ் எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 17. இப்போ இந்த ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடச்சிருமா நம்மளுக்கு? அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ கிடைக்குன்னா 38 கிடைக்கும். புரியுதுங்களா? 38. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இது எப்படின்ட்டு? அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இங்கே இருக்கிறதுல இதுலேயும் சின்னதாக ஸ்பெல் மிஸ்டேக்கு. கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன்? 1144. 1.144 கிராமாக மாற்றிக்கிட்டேன். டிவைடு பை கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலர் மாஸ் எவ்வளோ? 44. இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான். புரியுதுங்களா? ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா நியர்லி 26 கிடைக்கும். 26 கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கணும் நம்மளுக்கு? கார்பன் டை ஆக்சைடு 26, அமோனியா எவ்வளோ? 19. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கன்சியூம்டு டியூரிங் ரியாக்ஷன் ரேஷியோஸ். ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இப்போது இது 2 அப்படின்னா இது 2 அப்படின்னா இது 1. இது அப்போ 4 அப்படின்னா இது 2. சரி, இது 8 அப்படின்னா இது 4. இது 16 அப்படின்னா இது எவ்வளோ வரும்? 8 இல்லைங்களா? சரி, நெக்ஸ்ட்டு இது 18 இருந்துச்சுன்னா 9. இது 19 இருந்துச்சு அப்படின்னா இது 19 இருந்துச்சுன்னா இது 9.5 இல்லைங்களா? இதை விட ஓகேங்களா, இதை விட இது பாதி அளவு தான் இருக்கணும். இந்த ரேஷியஸில் பாருங்கள் 2:1 ரேஷியோஸ். சரி, ஒருவேளை இதை டபுள் மடங்கு ஆகிறேன், இதை 38 மாற்றுறேன் அப்படின்னா இதை 2 எலமெண்ட்டில் எப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 19. அப்போ இது 38, இது 19. புரியுதுங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் தஸ் ஃபார்ம்டு. எவ்வளோ மோல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். யூரியா 1 மோல் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? யூரியா 1 ஒரே அளவு தான் ஃபார்ம் ஆகிருக்கும். வாட்டர் 1 தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போது 19 மோல்ஸ்ன்னு எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள்,
2 இங்கே 2 இருக்கா. ஸோ இங்கே இது 1 மோல்னா 19. எப்படி எதனால் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இது நம்மளுக்கு 38 இருந்துச்சு. இந்த இடத்துல நம்ம போட்டோமா இல்லைங்களா, முன்னே கால்குலேஷன் போட்டோம்ல, 38 வந்துச்சு. இது எவ்வளோ வந்துச்சு நம்மளுக்கு, 26 வந்துச்சு. ஓகேங்களா. சரி, இப்போ இந்த 38 ரியாக்ட் பண்ணணும். இந்த 38 ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ மோல் கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படும்? இது 38 மோல் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா இது 19 மோல்ஸ் இருந்தாவே போதும். ஓகேங்களா. 26ல் 19 மோல்ஸ் இருந்தால் போதும். மிச்சம் இருக்க 7 மோல்ஸ் நம்மளுக்கு எது அதிகமாக தான் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அன் எக்ஸஸ் ரியேஜென்ட். ஓகேங்களா. சரி, இது 1 மோல் இருந்துச்சு, அதுதான் 19 மோல்ஸ்னு சொல்லியாச்சு. அப்போ இங்கேயும் 1 மோல் தானே கிடச்சிருக்கு. அப்போ அது என்னென்னு சொல்லணும், நம்ம 19 மோல்ஸ் தான் சொல்லணும். இதுவும் 1ன்றதுனால அது என்னென்னு சொல்லணும், நம்ம 19 மோல்ஸ் தான் சொல்லணும். ஒரு வேளை இது 2ஆக இருந்துச்சுன்னா எவ்வளோ சொல்லியிருப்பீங்க நீங்கள்? 38 அப்படின்னு சொல்லியிருக்கணும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் லெஃப்ட் அட் தி எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். எவ்வளோ மோல்ஸ் மிச்சம் இருக்குன்னு பாருங்கள். 26 இருக்குன்னு சொன்னால் 26 மைனஸ் 19 எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 7 மோல்ஸ். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ இதை வச்சு ஒரு கிளியரான ஐடியாவுக்கு வந்துடலாமா? இதில் யாரால் ரியாக்ஷன் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு, லிமிட் ஆச்சு? அம்மோனியானால தான். அம்மோனியா இன்னும் 38 இருக்கனால 19 மோல்ஸோட ரியாக்ட் ஆச்சு. இது மிச்சம் எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. அப்போது இதில் இன்னும் எவ்வளோ இருந்தால் கூட ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். இதில் இன்னும் 14 மோல்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே இருக்க 7 மோல்ஸோடு சேர்ந்து ரியாக்ட் ஆகிருக்கும். ஆனால் இங்கே இல்லாதனால இட் இஸ் கால்ட் அஸ் அன் லிமிட்டிங் ரியேஜன்ஸ். அதனால தான் அமோனியா என்னன்னு சொல்கிறாங்கன்னா லிமிட்டிங் ரியேஜன்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு என்னன்னு சொன்னாங்க? எக்ஸஸ் ரியேஜன். எவ்வளோ மோல்ஸ் எக்ஸஸாக இருக்குது? 7 மோல்ஸு எக்ஸஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், பார்க்கலாம் மேலே. ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு என்ன கொடுத்தது பாருங்கள். விச் இஸ் தி லிமிட்டிங் ரியேஜன்ஸ் if the entire quantity of all reactants is not consumed in the reaction, which is the limiting reagents? Question கேட்டிருக்கானா இல்லையா? ஆன்சர் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? நம்ம the entire quantity of ammonia is consumed in the reaction. So okay, so ammonia is the limiting reagents. புரியுதுங்களா? Some quantity of carbon dioxide remains unreacted, so CO2 is the excess reagents. புரியுதுங்களா? 7 மோல்ஸ் CO2 மிச்சம் இருந்துச்சா இல்லைங்களா? அப்போ CO2 தான் என்னென்னு சொல்லுவோம்? நம்ம எக்ஸஸ் ரியேஜன்ஸ்னு சொல்லுவோம். சரி, குவான்டிட்டி ஆஃப் ரெண்டாவது கொஷின்ஸ் பாருங்கள். கால்குலேட் த குவான்டிட்டி ஆஃப் யூரியா ஃபார்ம்டு அண்ட் அன்ரியாக்டட் குவான்டிட்டி ஆஃப் எக்ஸஸ் ரியேஜென்ட். குவான்டிட்டி ஆஃப் யூரியா ஃபார்ம்டு எவ்வளோ மோல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும்? 19 மோல்ஸ் ஃபார்ம் ஆனிச்சா? ஓகேவா. 19 மோல்ஸ் ஃபார்ம் ஆனிச்சிங்களா? இங்கே பாருங்கள், எத்தனை மோல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு? 19 மோல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, 19 மோல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குனால என்னென்னு சொல்லலாம் நம்ம? அப்போது 19 இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குவான்டிட்டி ஃபார்ம்டு. ஓகேங்களா. இது மாஸ். ஓகேங்களா. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைட் பை மைக்ரோ மாஸ் வந்துடுமா? அப்போ மாஸ் விச் இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் நம்ம? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மாலிகுலர் மாஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஓகேங்களா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ வந்துச்சு? 19. அண்ட் தென் யூரியாவுடைய மாலிகுலர் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கானுங்க? 60. ஓகேங்களா. எப்படின்னு பாருங்கள். அம்மோனியாவுடைய ஃபார்முலா, சாரி யூரியாவுடைய ஃபார்முலா என்ன? NH2CO NH2 இல்லையா? 2 நைட்ரஜன் இருக்கா? அப்போது 2 × 14 ப்ளஸ் 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்கா? அப்போ 4 × 1 ப்ளஸ் ஒரு கார்பன் இருக்கா? 12 × 1. For oxygen 16 × 1. அப்போ எவ்வளோ வரும்? 28 + 4 32. 32 + 12 44. 44 + 16 எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 60 மைக்ரோ மாஸ் தான். அப்போ கிராம் per mole inverse.
மாலிகுலர் மாஸ்ன்னு கேட்டால் கிராம் மட்டும் எழுதியிருக்கலாம். இங்கே கொடுத்துருக்கிறது மோலார் மாஸ். அப்போ கிராம் மோல் இன்வெர்ஸ்னு புரியுதுங்களா? அப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 1140 கிராம். இது அப்படியே கிலோகிராம் மாத்திரம் என்ன கிடைக்கும்? 1.14 கிலோகிராம். Excess reagent left over at the end of the reaction is carbon dioxide. ஓகேங்களா? எக்ஸஸ் ரியேஜென்ட்டு யார் மிச்சம் இருக்கா நம்மளுக்கு? கார்பன் டை ஆக்சைடு தான். அடுத்து நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லெஃப்ட் ஓவர். அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லெஃப்ட் ஓவர்னு சொல்லியிருக்குமா இல்லைங்களா? எவ்வளோ மோல்ஸ் லெஃப்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு? 7. நம்பர் ஆஃப் மோல்ஸ் 7. மாலிகுலர் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 44 இல்லைங்களா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் மென்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 308 கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த 2 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸு. சரி, இப்போ வாங்க பார்க்கலாம். இங்கே மேலே ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள். The balanced equation for a given reaction is given below. இதில் பாருங்கள், 2x plus 3y gives 4l plus mனு கொடுத்துருக்காங்களா? When 8 moles of x is reacts with 15 moles of y, then x எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க? 8 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. y எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க? 15 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் யார் லிமிட்டிங் ரியேஜன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது என்ன ரேஷியோஸில் இருக்குது? 2:3 ரேஷியோஸில் இருக்கா? அப்போது இதை நான் 4ன்னு மாற்றினா இது என்ன மாறும்? எனக்கு 6ஆக மாறும். இதை 8ன்னு மாற்றினேன் அப்படின்னா இது 12ன்னு மாறும். இப்போ பாருங்கள், 8ன்னு வந்தோடனே எக்ஸோடைய அளவு எனக்கு முடிஞ்சிடும். ஆனால் இங்கே இது 15 இருக்குது. இதில் 12 தான் நம்ம கன்சியூம் பண்ணியிருப்போம். மிச்சம் எவ்வளோ இருக்கும் நம்மக்கிட்ட? 3 இருக்கும். ஸோ அப்போ இதில் லிமிட்டிங் ரியேஜன்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிடும்லாமா? ஸோ அப்போ இங்கே லிமிட்டிங் ரியேஜன்ஸ் யார்? எக்ஸ் இஸ் தி லிமிட்டிங் ரியேஜன்ஸ். கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்ட். கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? இதில் பாருங்கள், இது 8 எடுத்துக்கிட்டோம், இது 12 நம்மளுக்கு பிடிச்சிருக்கோம். இங்கே எவ்வளோ கிடச்சிருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ இது என்ன ரேஷியோஸில் இருக்கும் பாருங்கள்? 4 இருக்குது. இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது 8ஆக மாறி இருக்குமா? ஓகேங்களா? இதை இன்னொரு 2 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்குமா இல்லைங்களா? அப்போ இது என்ன மாறி இருக்கும்? நம்மளுக்கு 16ஆக மாறி இருக்கும். இங்கே கிடச்சிருக்கிற இந்த இதோடைய அளவு 16 வந்திருக்கும் இல்லைங்களா? எல் எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா 16. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எல் 16. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எம்முடைய அளவு எவ்வளோ இருக்கும்? இது 2 எடுத்துக்கிட்டால் எல்லோடைய அளவு 1, இது 4. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எதாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்டை எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம 16 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம 16. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே மாஸ் கண்டுபிடிச்சிடலாமா? மாஸ் வச்சு ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மாலிகுலர் மாஸ். அப்போ எல்லோடைய மாலிகுலர் மாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எல் எவ்வளோ கிடச்சிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதே போல் எம் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ரேஷியோஸை போட்டுக்கோங்க. 2, 3, 4, 1 அப்படின்னு போட்டுங்க. இது எக்ஸு, ஓகே, இது எக்ஸ், இது ஒய், இது எல்லு, இது எம். ஓகேங்களா? இதை வச்சு உங்களால் போட்டுற முடியுமா? இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 4, 6, 8, இது 2. ஓகேங்களா? ஒருவேளை இது 4 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 8னா இது 12, இது 16, இது 4. ஓகேங்களா? அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எம் எவ்வளோ, எல் எவ்வளோ ஒய் யூஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் ரியாக்டன்ட் லெஃப்ட் அட் த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். தேர்ட் கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் லெஃப்ட் அட் த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் கொடுத்துருக்கானா இல்லைங்களா? இதில் இது 15 கொடுத்துருந்தானுங்க இல்லையா? 15 கொடுத்துருந்தாங்க, 12 தான் தேவைப்பட்டிருக்கு. எவ்வளோ மோல்ஸ் லெஃப்ட் ஆகிருக்கு? 3 மோல்ஸ் லெஃப்ட் ஆகிருக்கு. அப்போ மாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மோலார் மாஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மாலிகுலர் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கானோ, ஒய்க்கு எவ்வளோ கொடுத்தானோ அதோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா
அவனுடைய அமௌண்ட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேங்களா? அடுத்த டாபிக் போகலாங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் பேர்லேயே இருக்குது பாருங்கள். ரெடாக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெடாக்ஸ் பேர்லேயே இருக்குது. ரெடக்ஷன் as well as oxidation. The reaction in which both reduction and oxidation occur is called as an redox reactions. ஓகேங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுடைய டே டு டே லைஃப்ஸ்லேயே பார்க்கலாம். when an apple is cut it turns brown after some times. Do you know the reasons behind this color change? It is because of a chemical reaction called oxidation. பாருங்கள், ஆப்பிள்ஸ் இருக்கா இல்லைங்களா, இதை கட் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே ப்ரௌனாக மாறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க? ஆக்சிடேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வி கம் அக்ராஸ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இன் அவர் டெய்லி லைஃப். எக்ஸாம்பிள், பேர்னிங் ஆஃப் எல்பிஜி. இப்போ கேஸ் எரியணும் அப்படின்னா, பேர்ன் பண்ணணும்னா கண்டிப்பாக ஆக்சிஜனை இருக்கணும் அந்த இடத்துல. கம்பஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்டிங் இதுக்கு மெயினாக தேவைப்படுறது யாருன்னா ஆக்சிஜன் தான். அப்போ நம்ம அன்றாட வாழ்வில் இந்த ஆக்சிடேஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். do you know அப்போ பார்க்கலாம். கன்சிடர் த ரியாக்ஷன்ஸ். இப்போ பாரு, ஃபஸ்ட்டு இது பேர்னிங் ஆஃப் எல்பிஜி, ரெண்டாவது ரஸ்டிங் ஆஃப் அயான், அண்ட் தென் தேர்ட் oxidation of carbohydrates, lipids, etc. into carbon dioxide and water to produce energy in the living organisms. ஓகேங்களா? oxidation of carbohydrates and then lipids into carbon dioxide and then water to produce energy in the living organisms. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் லிப்பிட்ஸில் பர்சன்ட் ஆகிருக்கும். அதை ஆக்சிடேஷன் பண்ணுச்சு அப்படின்னா it converts into carbon dioxide and water and give energy to our systems. All oxidation reactions are accompanied by reduction reaction and vice versa. Such reactions are called as redox reactions. All oxidation reactions are accompanied by reduction reactions and vice versa. And vice versa na enna artham? All reduction reactions are accompanied by oxidation reactions. அதான் அதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத நல்லா தெரிஞ்சுங்க. ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பார்க்கலாம். ரெடாக்ஸ் ரியாக்ஷனுங்கிறது என்னென்னு சொல்லியிருக்காங்க. இப்போது என்கிட்ட ஒரு ஆக்சினேற்ற வினை நிகழும் பொழுதெல்லாம் ஆக்சினேட்ட ஒடுக்க வினையுடன் நிகழ்கின்றன. ஓகேங்களா? அதாவது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஒடுக்க வினையும் ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷனும் இன்வால்வ் ஆகிக்குதுன்னு சொல்கிறாங்க, உடன் நிகழ்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? Such reactions are called as redox reactions. As per the classical concept, addition of oxygen or removal of hydrogen is called as an oxidation and reverse is called as an reductions. இதை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது. ரெடாக்ஸ் ரியாக்ஷன் எடுத்தோம்னா ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸில் எல்லா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்லேயும் கூடவே ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ டூ யூ நோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை பற்றி நான் கிளியரான ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? கன்சிடர் த 2 ரியாக்ஷன்ஸ். பாருங்கள், கீழே ஒரு 2 ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கன்சிடர் த ஃபாலோயிங் 2 ரியாக்ஷன்ஸ். என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 4Fe + 3O2 gives 2Fe2O3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ரியாக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். H2S plus Cl2 gives 2HCl plus S அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Both these reactions are redox reactions as per classical concepts. In the first reactions, which is responsible for rusting of ions. இப்போ ஃபஸ்ட் ரியாக்ஷன் கொடுத்தோம்னா இரும்போட ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா இட் கன்வெர்ட்ஸ் இன்டு ஃபெரிக் ஆக்சைடு. அதுதான் நம்ம என்ன படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா ரஸ்ட்டுன்னு படிச்சுட்ருக்கோம். ஓகேங்களா? ரஸ்ட் அப்படின்னு படிச்சுட்ருக்கோம். The oxygen acts on the metal ion
In the second reaction, hydrogen is removed from hydrogen sulfide. Identify which species gets reduced. ஓகேங்களா? Consider the following two reactions in which removal of oxygen and addition of hydrogen take place respectively. These reactions are called as an redox reactions. ஓகேங்களா? இப்போ இந்த ரியாக்ஷன்ஸில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கானுங்க? ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் பார்க்கலாம். இங்கே ஹைட்ரஜன் சல்ஃபைட்லேருந்து ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ரியாக்ஷன் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். எஃப்இயோட யாரை சேர்த்திருக்கோம்? ஆக்சிஜனை சேர்த்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்லலாங்களா? அண்ட் தென் ரெண்டாவது ரியாக்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் பார்க்கலாம். ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதுவும் என்ன சொல்லுவோம்? நம்ம ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்கள். காப்பர் ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் காப்பர் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காப்பரில் ஆக்சைடில் இருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டேன். த ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் காப்பரிக் ஆக்சைடு. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் பாருங்கள். ஹைட்ரஜன் ப்ளஸ் சல்ஃபர் கிவ்ஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சல்ஃபரோட கொண்டு போய் ஹைட்ரஜனை சேர்த்துருக்கேன். அப்போ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் டு சல்ஃபர். இப்போ ரெண்டுத்துலேயுமே ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் and also addition of hydrogen is called as an reductions. So oxidation reduction reactions, that is redox reaction, are not always associated with oxygen or hydrogen. In such cases, the process can be explained on the basis of electrons. The reaction involving loss of electron is termed as oxidation and gain of electron is called as an reductions. ஓகேங்களா? இந்த ரியாக்ஷன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணுறதையோ ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறதையோ வச்சுக்கிட்டு ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷனை ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டும் நடக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது, கிளியராக சொல்ல முடியாது. அதவே எதை பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிடக்ஷன் ரியாக்ஷனை பொறுத்தவரை அதோடைய எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எலக்ட்ரானுடைய பேசிஸை வச்சு தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் எலக்ட்ரான் லாஸ் ஆச்சு அப்படின்னா அதை ஆக்சிடேஷன்னும், எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆச்சு அப்படின்னா அது என்னென்னு சொல்லியிருக்காங்க? ரிடக்ஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இதில் எதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்கான்ட்டு. Fe2 ப்ளஸ் Fe2 ப்ளஸ் கிவ்ஸ் Fe3 ப்ளஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இதில் எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா லாஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இதில் ஒரு எலக்ட்ரான்ஸ் இவன் லாஸ் பண்ணனால தான் Fe2 ப்ளஸ் என்னவா மாறிடுச்சு, Fe3 ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அது என்னென்னு சொல்லுவோம்? நம்ம ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ காப்பர் 2 ப்ளஸ் இருக்கா இல்லைங்களா? காப்பர் 2 ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் வாங்கிக்கிச்சு. அப்போ அது என்ன மாறிடுச்சுன்னா காப்பராக மாறிடுச்சு. இட் இஸ் கால்ட் அஸ் அன் கெயின் ஆஃப் எலக்ட்ரான், தட் இஸ் ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் கேன் பி பெட்டர் எக்ஸ்பிளைன்ட் யூஸிங் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ். இப்போ இதை எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிஜனேட்டரை என்ன சொல்லுவாங்க? இட் இஸ் அன் இமேஜினரி சார்ஜ் லெஃப்ட் ஆன் தி ஆட்டம் when all other atoms of the compound have been removed in the usual oxidation state that are assigned according to set of rules. Okay, oxidation number is defined as the imaginary charge left on the atom when all other atoms of the compound have been removed in their usual oxidation state. Okay, for example, if you have sulfuric acid, okay, if you have sulfuric acid, if you remove hydrogen oxygen atoms, then the imaginary charge left on the sulfur, for example 6 plus, means the oxidation number is 6 plus. So they are called as an
oxidation number. Okay, oxidation number என்னன்னு புரியுதா? It is defined as the imaginary charge left on the atom when all other atoms of the compound have been removed in their usual oxidation states that are assigned according to set of rules. தான் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு சேர்மத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட அணுவினை தவிர்த்து பிற அணுக்களை அவற்றின் வழக்கமான ஆக்சிஜனேற்ற எண்ணை கண்டறிவதற்கான விதிகளின்படி நிர்ணயம் செய்யப்பட்ட ஆக்சிஜனேற்ற நிலையில் அயனிலாக நீக்கிய பின்னர் அக்குறிப்பிட்ட அணுவின் மீது எஞ்சியிருப்பதாக கருதப்படும் மின் சுமையே அந்த அணுவின் ஆக்சிஜனேற்ற எண் ஆகும். புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு? Okay. A term that is often used interchangeably with oxidation number is oxidation state. ஓகேங்களா? அதாவது a term that is often used interchangeably with oxidation number is oxidation state. அதாவது ஆக்சிஜனேற்ற எண்ணிற்கு மாற்றாக ஆக்சிஜனேற்ற நிலை என்ற வார்த்தையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கீழே ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. த ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் ஃப்ரீ எலமெண்ட் தட் இஸ் அன்கம்பைன்ட் ஸ்டேட்டில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா 0 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன். இப்போ ஹைட்ரஜன் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா இவன் எலக்ட்ரான்ஸை கொடுக்க போகிறதும் கிடையாது, வாங்க போகிறதும் கிடையாது. ஸோ கொடுத்தல் வாங்கல் வச்சு தான் ப்ளஸ்ஸாக மைனஸ்லாம் நம்ம சொல்ல முடியும். எதுவுமே பண்ணாதனால இட் பிகம்ஸ் 0. இதே போல தான். ஃபார் எக்ஸாம்பிள் Cl2 NaSi. The oxidation number is 0,1. For monoatomic ion, the oxidation state is equal to net charge on the ions. இது பாருங்கள் பார்க்கலாம். இதுக்கு மேலே என்ன சார்ஜ் இருக்குன்னு பாருங்கள். Na ப்ளஸ் அப்படின்னு மட்டும் இருக்கா? ஸோ அப்போ அவனுடைய சார்ஜ் +1. Cl மைனஸ்ன்னு இருக்கா? அப்போ அவனுடைய சார்ஜ் -1. The algebraic sum of oxidation state of all atom in a molecule is equal to 0, while in ions it is equal to net charge of the ions. இதில் இப்போ ஒரு மாலிகுலாக இருக்குது அப்படின்னா மாலிகுல்ஸ் does not carry any charge. It is a molecule, does not carry any charge. அப்போது இவங்களுடைய எல்லாத்தோடைய algebraic sum of oxidation state of all atoms, ஆல் ஆட்டத்தோடைய ஆக்சிஜன் ஸ்டேட்டை நம்ம சம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ எதுவாக இருக்கணும்? 0 இருக்குன்னு சொல்லிக்கலாம். பாருங்கள் பார்க்கலாம். ஹைட்ரஜனுக்கு +2 ப்ளஸ் சல்ஃபருக்கு +6, ஒரு ஆக்சிஜனுக்கு -2 × 4, அப்போ -8 கிடச்சிருமா? இதுக்கு 8. அப்போ 8 - 8 எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 0. அதனால தான் சல்ஃபரிக் ஆசிட்க்கு மேலே எந்த ஒரு சார்ஜும் போடல. புரியுங்களா? பெரஸ் சல்ஃபேட் பாருங்கள் பார்க்கலாம். SO4ன்னு கொடுத்துருக்காங்களா? SO4 2- நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சல்ஃபருடைய சார்ஜ் 6+, ஒரு ஆக்சிஜனுடைய சார்ஜ் -2 × 4, அப்போ 6 - 8 எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? -2. அப்போ இதுக்கு மேலே -2 அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. புரியுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்ட் தென் நெக்ஸ்ட், hydrogen has an oxidation number of +1 in all its compounds except metal hydrides. metal hydrides இருக்கும்போது மட்டும் உங்களுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? -1ல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கீ பாயிண்ட்ஸ் தான். இது ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் பார்க்கலாம். ஹைட்ரஜன் குளோரைடு HCl, H முன்னாடி வந்திருக்குமா இல்லையா? அப்போ Clக்கு எப்போவுமே -1, இவனுக்கு +1. ஓகே, மெட்டல் ஹைட்ரைட்ஸ் அப்படின்னா சோடியம் ஹைட்ரைட், ஹைட்ரஜன் பின்னாடி இருக்கும். பிரித்து பார்த்தா இது +1, இது -1. அப்போ இங்கே மட்டும்தான் ஹைட்ரஜனோட வேல்யூ எவ்வளோ வரும் நம்மளுக்கு? -1 வரும். And then fluorine has an oxidation state of -1 in all its compound. fluorine வேல்யூ எல்லா இடத்துலையுமே என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? -1 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The oxidation state of oxygen in most compound is -2. Exceptions are peroxide, superoxide, compounds with fluorine. ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் வந்துச்சு அப்படின்னாவே நம்ம எவ்வளோ கன்சிடர் பண்ணுவோம்? -2 தானே கன்சிடர் பண்ணுவோம். அதுவே ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸாக இருக்கும் பொழுது இதில் ஆக்சிஜனுடைய சார்ஜ் -1. அதே போல் சூப்பர் ஆக்சைட்ஸில் வரும் பொழுது, ஓகேங்களா, சூப்பர் ஆக்சைட்ஸாக வரும்போது
அவனுடைய சார்ஜ் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க, ஆஃப் மைனஸ் ஆஃபில் வரும்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இதை பற்றின டீட்டெயில்டான ஸ்டடி இதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம. அண்ட் தென் காம்பவுண்ட்ஸ் வித் ஃப்ளூரின் எப்படி கொடுத்துருக்காங்களா, ஃப்ளூரினோட வரும்போதும் அவனுடைய சார்ஜ் பார்த்திங்கன்னா ப்ளஸில் வர மாதிரி இருக்கும். OF2ன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, இது நல்லாவே தெரியும். இது -2. அப்போ இதோட சார்ஜ் என்ன வரும் நம்மளுக்கு, +2ன்னு வரும். புரியுதுங்களா? கீழே பாருங்கள், பார்க்கலாம், எக்ஸாம்பிள்ஸில் கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு கோத்ரூ பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? முக்கியமாக இதில் என்ன டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கிறத நல்லா பார்த்துங்க. டெஃபினேஷன்ஸ் தான் கொஞ்சம் முக்கியமானது. சரி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இதோடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.